ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பர்த்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என் பையனோட பர்த்டே விளாக் தான். நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன வாங்கினோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்த்டேனாவே என்ன பண்ணுவோம், ட்ரெஸ் தான். ஸோ ட்ரெஸ்ஸு அண்டு வந்து கேக்கு, ஸ்வீட்ஸ் இதுதான் நம்மளோட என்ஜாய்மெண்ட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இன்றைக்கி ட்ரெஸ் தான் வந்து முதல்ல பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து திருப்பூரில் இருக்க கிரேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூம் தான் இன்றைக்கி போயிருந்தோம். இங்கே தனித்தனி செக்ஷனாகவே நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாங்க. ரெண்டாவது போய் ஈஸியாக நமக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது பாய்ஸ்க்கு வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் என்ன சைஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்களே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தனால நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5 ஷர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பட்டுக்கு போட்டு பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக போட்டு எந்த கலர் சூட் ஆகுதோ அந்த கலரையே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக வந்து முதல்ல 5 ஷர்ட் எடுத்துகிட்டு தனியாக ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் கூட்டமாக வந்து சண்டே டைம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் இருந்தனாடி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஓரத்தில் வந்துவிட்டோம். வந்து அவங்க அப்பா வந்து ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருந்தாங்க. நான் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஷோரூமில் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் பட்டு வந்து கொஞ்சம் நேரம் கம்முனே இல்லை. அந்த பாட்டுக்கு கொஞ்சம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்பா விடவே இல்லை. அப்பயும் அந்த ஒன் பை ஒன்னாக ஒரு ஷர்ட்டாக போட்டு பார்த்தோம். இந்த ஷர்ட்டில் என் பட்டுக்கு எந்த ஷர்ட் அழகாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஷர்ட் முடிச்சோடனே அடுத்தது வந்து ஃபேண்ட் தான். ஃபேண்ட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செலக்ட் பண்ணிட்டோங்க. குயிக்காக கொஞ்சம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட இங்கேயே வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. நார்மலாக அது ரெண்டாவது அதில் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து சீக்கிரமே எடுத்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைனா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக தொலாவி கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். முடிச்சுட்டு அப்படியே ஃபைனலாக வந்து ரோட்டு கடையில் வந்து நாங்கள் வந்து அதாவது ஹிந்திக்காரங்கன்னு சொல்லுவாங்களே அவங்க கடையில் வந்து அப்படியே வந்து என்ன குடித்தோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு பாதாம் பால் குடிச்சிட்டு அங்கேயே பக்கத்தில் பானிபூரி விற்றாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து கிட்ஸ்னாவே சொல்லுவோம் உங்களுக்கு சைக்கிள் தான். எப்படி பெரியவங்க அப்படின்னா பாய்ஸ் அப்படின்னா வந்து பைக்கை லைக் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் அப்படின்னா வந்து ஸ்கூட்டி லைக் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து குழந்தைங்கனாவே உங்களுக்கு சைக்கிள் தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த தடவை எங்கள் பட்டுக்கு சைக்கிள் வாங்கி தரணும் அப்படிங்கிற எங்களோட ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். நான் சொன்ன முக்கியமான விஷயம் இது கிடையாதுங்க. இதுதான் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது கிடையாது. இது வந்து அவனோட என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது டே 2 அதாவது மண்டே மார்னிங். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த கொரியர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பலூன் தான். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயலட் கலர், ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர். இது கூட வந்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஒரு சிம்பிள். இதில் ஆர்ச் கட்டுறதுக்கான ஒரு ரோப் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி தான் ஆர்ச் கட்டுறதுக்கான ஒரு ரோப்பு, ஒயிட் கலர் கட்டைன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி லைட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து 178 ரூபீஸ் தான் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. சரி 30 பலூன் தான் இருக்கே, ஒரு வேளை பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஆர்ச் கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அகைன் ஒன்று ஆர்டர் போட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா 50 ப்ளூ பலூன், 50 ஒயிட் பலூன் ரெண்டும் சேர்த்து 158 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட் கூடவே வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்லைனில் சில டைம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது டே 3 செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் வந்து பட்டுக்கும் அவங்க அப்பா குளிக்க வச்சுட்டு நல்லா தலையில் உணர்த்தி விட்டாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சாப்பாடு, சாம்பார், ரசம் ப்ளஸ் பொரியல். இன்றைக்கி பட்டு ஸ்பெஷல் வந்து நம்ம ஊரில் ஸ்பெஷல்னாவே நம்ம சாப்பாடு, சாம்பார், ரசம் தானுங்க. ஸோ அதான் வந்து இன்றைக்கி நாங்களும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணி சாப்பிட வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்னங்க பர்த்டே அன்றைக்கி கூட ஸ்கூலுக்கு ஆமாங்க அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? ஸ்கூல் முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் லீவ் போடாமல் போக சொல்லுங்கள் குழந்தைங்கள. பெரிய கலெக்டருக்கு தான் படிக்கிறாங்க இவங்க அப்படியே ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த வயசில் நம்ம என்ன பழக்கி வருமோ அதுதான் கடைசி வரைக்குமே அவங்களுக்கு வந்து அந்த பழக்கமாக இருக்கும். ஸோ பக்கத்தில் எங்களுக்கு நியரஸ்ட் இருக்கிற அவன் ஸ்கூல் போகிற வழியிலேயே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. இது அரச மரத்து பிள்ளையார். ஸோ அரச மரத்து பிள்ளையார்னாவே கொஞ்சம் சக்தி வாய்ந்த பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற ஐடியாவே இல்லை, அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கான். எங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கா. ஐயோ டைம் வேறு 8:30 ஆகுது, சீக்கிரமாக சாமி கும்பிட்டு சீக்கிரமாக போகணுமே அப்படிங்கிற பிளானில் வேறு நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். ஸோ உடனே வந்து கம்முனுடா சீக்கிரம் சாமி கும்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை அவனோட பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நம்ம கலர் யூனிஃபார்ம் அலௌடு கிடையாது. நிறைய ஸ்கூல் அலோவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஈவன் ஸ்கூலில் அலௌடு கிடையாது. ஃபைனலாக அவனை கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் அவனை பிக்கப் பண்ண போயிட்டோம். ஈவினிங் அவனை பிக்கப் பண்ணும்போது அவர் பார்த்திங்க அப்படின்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அவர் பேக்லேயே கண்ணாடி வச்சுருந்துருக்காரு. பட் அது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அவர் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டாரு. அப்படியே நாங்கள் 3 பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த கேக் இவ்வளோ வாங்கியிருக்கனே, இவ்வளோ கேக் எதுக்குங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இதில் தாங்க விஷயமே இருக்குது. அதாவது இயன்றதை இயலாதவருக்கு செய்வோம் அப்படின்னு சொல்கிறேங்க. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு அதாவது இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் செய்கிறதுல நமக்கு ஒரு புண்ணியம்.
நம்ம 1000 தான் சாமியை ஓடி ஓடி கும்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு புண்ணியம் நம்ம வந்து நம்ம அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுல நமக்கு புண்ணியம் அதிகமாகும். இவங்க பாருன்னா இவங்களோட மருமகன், இவங்க வந்து அத்தை. எங்கே போயிருந்தோம் அப்படின்னா திருப்பூரில் இருக்க கருணை இல்லம் தான் நாங்கள் போயிருந்தோம். இங்கே வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஸ்டாப் தான். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த டேயில் எங்களுக்கு 3 நேர சாப்பாடுமே புக் ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்த நாள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இல்லைங்க, எங்கள் குழந்தைக்கு பர்த்டே அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்பட்டோம். பட் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணதுக்கு அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணோன்னா, அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 4 மணி பக்கம் இருக்கும். சரி போய் அவங்களுக்கு கேக் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கேக் வாங்கினோம். கிட்டத்தட்ட இதில் வந்து 53 பேர் இருக்காங்க. இதில் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாதவங்களும் இந்த ஆசிரமத்தில் வச்சுருக்காங்க. இந்த ஆசிரமத்தில் தங்கறதுக்கு வந்து ஃப்ரீ தான். அவங்க வந்து ஃபுட்டு வந்து இந்த மாதிரி நம்மள மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் கேட்டோம், எப்படி இவங்களெல்லாம் பார்த்துக்கிறீங்க, அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, இவங்களுக்குலாம் எவ்வளோ வந்து நீங்கள் அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க ஒரு பைசா நான் அமௌண்ட் வாங்க கிடையாது. இது வந்து என் வீட்டுக்கார் வந்து, அதாவது எங்கள் அம்மா பார்த்தது, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் வீட்டுக்கார் பார்த்தாரு. இப்போ அவங்க 2 பேருமே இல்லாத காலத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எங்களுக்கு அதை கேட்கவே வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. இந்த மாதிரி விசேஷம் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கொடுக்குற நன்கொடை தான் இவங்களை வந்து வாழ வச்சுட்ருக்கு அப்படின்னாங்க. அதை கேட்கும்போது உண்மையாகவே கண் கலங்கிருச்சு. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னோட ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமாக சொன்னேன். இது எங்களோட பல வருட கனவு, ஆசைன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஃபைனலாக முடிஞ்சுட்டு ஈவினிங் வந்தாச்சு. ஈவினிங் வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அதாவது மீஷோவில் இருந்த மாதிரியே ஓரளவுக்கு டெக்கரேட் பண்ணிட்டோம். கேக் வந்து இது ஹோம்மேட் கேக் தான் ஒரு அக்கா செஞ்சாங்க. கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, பட் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இவங்களை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், எப்படி செய்கிறாங்க என்ன அப்படின்னு. அப்படியே வீடியோலையும் நான் லிங்க் கொடுக்குறேன். இவங்க வந்து திருப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இவங்களே டோர் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. கேக்கும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவன் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது இதையும் பண்ணி காலையில் மார்னிங்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் வெட்டினது என்னமோ ஈவினிங். அதனால் கேக் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஷேப்பே வந்து தெரியாத மாதிரி போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அவங்க நாங்கள் மெயின் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது காரணமே ஹோம்மேட் கேக் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா நிறைய பேக்கரியில் நிறைய செய்கிறாங்க, பட் எந்த அளவுக்கு அதில் குவாலிட்டி இருக்குன்னு தெரியாது. ஹோம்மேட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு செய்கிற மாதிரி பார்த்து செய்வாங்க. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணோம். கேக்கும் சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கேக்கும். அப்புறம் அவ்வளோதாங்க, கேக் கட்டிங் ஆரம்பிச்சாச்சு. கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லோரும் 1 பை 1 அவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1 பை 1 எல்லோரும் ஊட்ட ஆரம்பித்தாங்க. நான் மறுபடியும் அகைன் சொல்லிக்கிறேங்க, உங்களால் முடிஞ்சதை முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து காலையில் சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. மதியான சாப்பாட்டுக்கு 4000. அந்த 4000 சாப்பாட்டுக்கு என்ன போடுறாங்க அப்படின்னா, நான் கேட்டேன் 4000 என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் எல்லாமே கொடுத்துருவோம்னாங்க. ஸோ ஒரு கல்யாண விருந்தளவுக்கு அவங்க ரெடி பண்ணும்போது 4000 அவங்களுக்கு ஒர்த்து தான். அந்த 4000 கூட அங்கே அவங்க சமைக்கிறவங்களுக்கு தான் அவங்க வந்து அது கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இந்த வீடியோட எண்டில் ஒரு வீடியோ வந்து வச்சுருப்பேன். இது வந்து விஜயமங்கலத்தில் இருக்க ஹாப்பி ஹோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹோமில் என் பையனுக்காக ப்ரே பண்ணி, அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் வந்து நாங்கள் பெரியபாளையத்தில் இருக்க, அதாவது திருப்பூர் பெரியபாளையத்தில் இருக்க ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா விஜயமங்கலத்தில் இருக்க ஹாப்பி ஹோம் போயிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். நமக்கு மதிய வேலை உங்களுக்கு உதவி செய்து அவர்தான் இனிய பிறந்த நாளை கொண்டாடி மயிலும் அன்பு உள்ளம் ஸ்ரீ ஜஸ்வத் அவர்களுக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த வணக்கம். இயன்றதை இயலாததற்கு செய்வோம், அவனால் முடிஞ்ச உதவி செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நியரஸ்ட் இருக்க ஹோம் கிட்ட, அதாவது கருணை இல்லம், மனவளர்ச்சி குடியிலம், குழந்தைகள் காப்பகம் நிறைய இருக்கும். ஸோ நிறைய முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.